அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து வருக வருக என வரவேற்கிறோம். கடவுள் வாழ்த்தோடு இன்றைய அமர்வை தொடருவோம். நன்றி. மூவா முதல்வா உலகம் ஒரு மூன்றும் ஏத்த தாவாத இன்பம் தலையாயது தண்ணி நெய்தி ஓவாத நின்ற குணத்தொன்னிதி செல்வன் என்ப தேவாதி தேவன் அவன் சேவடி சேர்த்துமன்றே. செம்பொன் வரை மேல் பசும்பொன் எழுந்திட்டதே போல் அம்பொன் பிதிர்வின் மறு 1008 வெம்பும் சுடரின் சுடரும் திருமூர்த்தி விண்ணோர் அம்பொன் முடிமேல் அடித்தாமரை சென்னி வைப்போம். மிக்க நன்றிங்க அம்மா. கடவுள் வாழ்த்தோடு தொடங்கி இருக்கிறோம். சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொண்டு அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து நடத்துகின்ற சீவக சிந்தாமணி. இந்த சீவக சிந்தாமணியானது ஒரு தொடர் சொற்பொழிவாக மட்டுமல்லாமல் ஒரு பன்னாட்டு கருத்தரங்கமாகவும் அதே நிலையில் ஒரு சாதனை முயற்சியாகவும் அரங்கேறி வருகின்றன. இந்த வகையில் இன்று 69வது அமர்வை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த 69வது அமர்வின் பாடுபொருள் 1651ஆம் பாடலிலிருந்து 1675ஆம் பாடல் வரை இது பாடுபொருளாக அமைந்து நமக்கு 69வது அமர்வாக அமைகிறது. இதை வழங்க காத்து கொண்டிருக்கும் பேராசிரியர் முனைவர் க. சதீஷ்குமார், தமிழ்துறை, சோனா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சேலம். இங்கிருந்து நமக்கு 69வது அமர்வை நமக்கு தர காத்திருக்கிறார். அவரை சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து சான்றோர் பெருமக்கள் முன்னிலையில் வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் ஐயா. நன்றி நன்றி. சான்றோர் பெருமக்களே, இந்த 69வது அமர்வானது சென்னை செந்தமிழ் மன்றத்தினுடைய நிகழ்வுகளில் 300வது நிகழ்வு. இந்த 300வது நிகழ்வை நிறைவு செய்வதற்காக தான் முனைவர் க. சதீஷ்குமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி. 300வது நிகழ்வு இது. இந்த நிகழ்வு ரொம்ப அற்புதமாக நடக்க காத்திருக்கிறது. இந்த 300வது நிகழ்வை நாம் 300வது திருக்குறளை கொண்டு தொடங்குகிறோம். ரொம்ப அற்புதமான செய்திகளை எல்லாம் வாய்மை என்னும் 30வது அதிகாரத்திலிருந்து திருவள்ளுவருடைய கூற்றை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த 300வது திருக்குறள் என்ன பேசுகிறது? இதில் திருக்குறள் பேசவில்லை, மாறாக திருவள்ளுவரே பேசுகிறார். அவரே நேரடியாக தன்னுடைய அனுபவத்தை சொல்வதாக அமைந்திருக்கிறது. அப்படி என்ன சொல்லுகிறார்? யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை. நான் தெரிஞ்சுக்கின அளவுக்கு, என்னுடைய அறிவுக்கு ஏற்ற அளவிற்கு, இங்க என்னுடைய அனுபவத்திற்கு ஏற்ற அளவிற்கு அந்த அத்தனையிலும் இல்ல. எது? எனைத்தொன்றும் வாய்மையின் நல்லவிர. ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். எனைத்தொன்றும், எந்த நிகழ்வாக இருக்கட்டும், அனுபவமாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், அனைத்திலும் எனைத்தொன்றும் வாய்மையின் நல்லவிர. வாய்மையை காட்டிலும் ஒரு நல்ல நிகழ்வு, செய்தி, அனுபவம் வேற எதுவுமே இல்லை. மிக அழகாக சொல்லுகிறார். நான் கண்டறிந்த உண்மை அறங்கள் அனைத்திலும் எந்த நிலையிலும் உண்மை பேசுவதை விட உயர்ந்த அறச்செயல் வேறொன்றும் இல்லை. மிக அற்புதமான செய்தியாக இருக்கிறது. வாய்மை என்பது எவ்வளவு வலிமை வாய்ந்ததாக இருக்கிறது. எல்லா அறங்களை காட்டிலும் முதன்மை அறமாகவும் முதல் அறமாகவும் இது அமைந்திருக்கிறது.
இதை திருவள்ளுவரே நேரடியாக நம்மிடம் பேசுவதாகவும் இந்த திருக்குறளை அமைத்திருக்கிறார். இந்த அற்புதமான திருக்குறள் யாமையா கண்டவற்றுள் இல்லை எனைத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிற என்று அற்புதமான இந்த 300வது திருக்குறளை எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். சான்றோர் பெருமக்களே, இந்த 300வது திருக்குறள் சுட்டுகின்ற இந்த 300வது நிகழ்வு சீவக சிந்தாமணியினுடைய 69வது அமர்வாக அமைகிறது. இந்த அமர்வை பேராசிரியர் முனைவர் சதீஷ்குமார் அவர்களிடம் ஒப்புவித்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, தாங்கள் தொடரலாம். நன்றிங்க, நன்றி. கனியிட ஏறிய சுளையும் முட்டல் கழையிட ஏறிய சாரும் நனிப்பசு பொலியும் பாலும் தென்னை நல்கிய இளகுளி நீரும் இனியன என்பேன் கண்டீர் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். தமிழை வணங்கி அனைவருக்கும் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு உள் செல்வதற்கு முன் இந்த நல்லதொரு நாளிலே சென்னை செந்தமிழ் மன்றம் பொது அறக்கட்டளை அனைத்திந்திய உலக சாதனை புத்தக நிறுவனத்துடன் இணைந்து மாபெரும் ஒரு நிகழ்வாக சீவக சிந்தாமணி உலக சாதனை முயற்சியாக ஒரு பன்னாட்டு கருத்தரங்கத்தினை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வினை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முனைவர் ரமேஷ் ஐயா அவர்களுக்கு முதலுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு நிகழ்வு நடத்துவது என்பது ஒரு தாயானது ஒரு பிள்ளையை 10 மாதம் சுமந்து பெற்று எடுப்பதற்கு சமம். இதை நான் என்னுடைய கல்லூரியில நான் அனுபவிச்சிருக்கேன். நான் சொல்றது ஒரு நாள் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வுக்காக. ஒரு நாள் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு வாரமா நம்ம திட்டமிட்டு அந்த நிகழ்வை நாம நடத்திட்டு இருக்கோம். எந்த ஒரு நிகழ்வு தவறா போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, திட்டமிட்டு ஒரு வாரம் திட்டமிட்டு அந்த நிகழ்வு நம்ம நடத்துவோம். அந்த ஒரு நாள் நடத்தக்கூடிய அந்த நிகழ்வுக்கே நாம ஒரு வாரம் திட்டமிடுறோம் அப்படின்னா, இவர் பாருங்க, ஒரு உலக சாதனை முயற்சியாக ஒரு மாதங்களுக்கு அப்பாற்பட்டு நிகழ்வை ஒரு நடத்துற அது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த ஒரு நிகழ்வுல எனக்கு வாய்ப்பு அளிச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு என்னுடைய மனமார்ந்த ஒரு நன்றிகள். அடுத்ததாக இந்த நிகழ்வை எனக்கு அறிமுகப்படுத்தினாரு என்னோடு பணியாற்றக்கூடிய என்னுடைய அருமை நண்பர் தமிழ் செம்மல் முனைவர் ராஜீவ்காந்தி ஐயா அவர்கள். அவர் தான் சொல்லி இந்த நிகழ்வுல எனக்கு ஒரு உரையாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த வேளையிலே அவருக்கும் நன்றி கூறுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்ததாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய என்னுடைய உரையை கேட்க வந்திருக்கக்கூடிய அத்தனை நல் உள்ளங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது என்னுடைய நிகழ்வுக்கு நம்ம உள்ள போலாம். ஐயா ஏற்கனவே சொன்னாரு, பாடல் எண் ஒரு ஆளுக்கு 25 பாடல்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பாடல் எண் எல்லாம் அவர் சொன்னார். அதற்கு முன்பு சீவக சிந்தாமணியை பற்றிய ஒரு சில தொடக்க உரையை சொல்லிட்டு அப்புறம் பாடல்குள்ள போலான்னு சொல்லியிருக்கேன் நான். 50 காப்பியங்கள் 5 காப்பியங்கள் அப்படின்னு காப்பியத்தை 2ஆ பிரிச்சிருக்காங்க. அந்த 50 காப்பியங்கள்ல நம்ம சீவக சிந்தாமணியில ஒரு 25 பாடல்கள் பார்க்க போறோம். சரிங்க. இப்ப இந்த காப்பியம் அப்படின்னாலே தொல்காப்பியம் அதுக்கு பல பொருள் இருக்கிற மாதிரி சொல்லுது. காப்பியம் அப்படின்னாலே தொல்காப்பியம் இருக்கு, பல பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பல பொருள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்ம ஆராயணும். ஆனா நண்டி அலங்காரம் என்ன சொல்லுது அப்படின்னா 50 காப்பியங்கள் 5 காப்பியங்கள் அப்படின்னு 2 வகையா பிரிச்சிருக்கு. நான் ஃபர்ஸ்ட் சொன்னது போல 2 வகை, 50 காப்பியங்கள் 5 இது எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த தண்டி அலங்காரம் தான் 2 வகையா பிரிக்குது. நம்ம அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்றது எல்லாமே 50 காப்பியங்கள். நம்ம அறம் பொருள் இன்பம் வீட்டுல ஒன்றோ குறைவோ இருக்கக்கூடியது
அதாவது ஒன்று விடுபட்டோ பல பல பொருள்கள் விடுபட்டு இருப்பதோ நாம வந்து ஐஞ்சிரம் காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்க இருக்குது அப்படின்னா தண்டி அலங்காரம் நமக்கு சொல்லுது, இலக்கண நூல் நமக்கு சொல்லுது. இது ஒரு அணி இலக்கண நூல் தண்டி அலங்காரம். அடுத்து காப்பியம் அப்படிங்கிற சொல்லு எங்கிருந்து வந்தது, உடனடியா தமிழ்ல இருந்து வந்துச்சா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதற்கு முன் சொற்களை ஆராய தொடங்கணும் அப்படின்னா எல்லாமே கிரேக்கம், லத்தீன், பாரசீகம், இந்த சொற்களிலிருந்து பிறந்தது, இந்த சொற்களிலிருந்து வந்தது, இந்த சொல்லினுடைய திரிவு அப்படின்னா நம்ம வந்து ஏகப்பட்ட சொற்களை நம்ம பார்த்திருக்கோம். அது போல இந்த காப்பியம் அப்படிங்கிற சொல் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா காவியம் அப்படிங்கிறது வடமொழி சொல். இப்ப நம்ம காப்பியங்களை நம்ம மேக்சிமமே பார்க்கக்கூடிய என்னன்னா நாககுமார காவியம், உதயனகுமார காவியம், யசோதர காவியம் அப்படிதான் நம்ம பார்ப்போம். காவியம் என்பது முதலில் அது வட சொல், தமிழ் சொல்லி அது கிடையாது. காப்பியம் என்பதுதான் தமிழ் சொல். ஆங்கிலத்துல இதை எபிக் அப்படின்னு சொல்லுவாங்க, EPIC. பாருங்க, காப்பியம் அப்படிங்கிறத ஒவ்வொரு சொல்லுலையும் ஒவ்வொரு மொழியிலையும் எப்படி அதை வந்து வழக்காடுறாங்க அப்படிங்கிறத பாருங்க. காவியம் அப்படிங்கிறது வட சொல்லுங்கிறாங்க, எபிக் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு காப்பியம் அப்படிங்கிறது தமிழ்ல பொருள் தருது. நாம அதை காப்பியம் அப்படின்னு சொல்லி நம்ம கையாளுறோம். அடுத்ததாக இந்த காப்பியனுடைய தனி சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பெண்களை முன்னிலைப்படுத்துதல். இதுக்கு எடுத்துக்காட்டா சொல்றோம் பாருங்க. ஐம்பெருங்காப்பியங்கள் நம்ம எடுத்தோம்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி இதுலயே நம்ம பார்த்தோம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி இதுலயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிலப்பதிகாரத்துல கண்ணகிய முதன்மைப்படுத்துறாங்க, பெண் தெய்வங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மணிமேகலையை பத்தி தான் அந்த காப்பியமே ஃபுல்லா நமக்கு தொகுக்கப்பட்டிருக்கு. குண்டலகேசிங்கிற பத்தரை அப்படிங்கிற பெண் தெய்வம். சரிங்களா? இதுல இருந்து என்ன தெரியுது என்றால் காப்பியம் என்பது பெண்களை முன்னிலைப்படுத்துதல் அப்படின்னு ஒரு சிறப்பு அந்த காப்பியத்துக்கு இருக்குது. சரிங்களா? ஆனா பக்தி இலக்கியங்களுக்கு அந்த வரைமுறை கிடையாது. பக்தி இலக்கியங்கள்னாவே ஆண் தெய்வத்தை முன்னிறுத்துறது தான் அந்த இலக்கியத்துக்கு ஒரு சிறப்பு. எப்படி காப்பியமா அப்படின்னா வந்து பெண்களை முன்னிறுத்துதோ அது போன்று பக்தி இலக்கியம் என்றால் ஆண் தெய்வத்தை முன்னிறுத்தக்கூடியது. நீங்க பார்த்திருப்பீங்க, நாம படிக்கக்கூடிய பக்தி இலக்கியனாவே நமக்கு தெரியக்கூடியது 12 திருமுறைகளும் 4000 திவ்ய பிரபந்தமும். அதுக்கு அப்புறம் தான் இருக்கக்கூடிய எல்லாமே. சரிங்களா? சைவத்துல உலகினுடைய முதல் கடவுளாம் சிவபெருமானை முன்னிறுத்துறாங்க, வைணவத்துல ஆழ்வாரை முன்னிறுத்துறாங்க, திருமாலை முன்னிறுத்துறாங்க. சைவங்கள் எல்லாமே வந்து நாயன்மார்கள் என்றும் வைணவத்தை வழங்கக்கூடிய எல்லாமே ஆழ்வார்கள் என்றும் குறிப்பிடுறாங்க. இதுல எல்லாமே ரெண்டுமே ஆண் தெய்வம் தான், சிவனும் சரி திருமாலும் சரி. தமிழ் இலக்கியத்திலே இந்த பாகுபாடுக்கு நான் சொல்ல வரேன். ஆக மொத்தம் சுருக்கமா சொல்லி முடிக்கணும் அப்படின்னா பெண் இனத்திற்கு ஒரு உயர்வு கொடுத்தது இந்த காப்பியம் தான். சரிங்களா? அது பெண் இனத்திற்கு முதன்மை கொடுத்தது இந்த காப்பியம். அதுல நம்ம வந்து சீவக சிந்தாமணி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அந்த சீவக சிந்தாமணியுடைய தனிச்சிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா விருத்தப்பா. சரிங்களா? தமிழில் பாடுவதற்கு மிகவும் கடினமான ஒரு பா விருத்தப்பா அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? சிவசிந்தாமணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலையும் பிரிச்சு பொருள் நாம கொடுக்கங்காட்டியே நமக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு சொல்லாடலை வந்து அந்த இலக்கணத்தை வந்து கையாண்டிருப்பாங்க அவங்க. அதுல சிவசிந்தாமணி முதன்மையா வெளிவரதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நரிவிருத்தம் அப்படிங்கிற ஒரு நூல் தான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திருத்தக்க தேவர் வந்து சிவசிந்தாமணியை பாடுவதற்கு முன்பு எதை பாடினார் என்று கூறினார் நரிவிருத்தம். அது கூட பாருங்க விருத்தம் அப்படிங்கிறது தான் இருக்கு. சரிங்களா? இந்த நரிவிருத்தம் திருத்தக்க தேவரை வந்து சமண சமயம் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். அவருடைய நண்பர்கள் எல்லாமே அவரை வந்து கேலி செய்யறாங்க. சரியா? பெண்ணின்பம் வெறுத்தவர், பெண்களை பற்றி அறியாதவர், பெண் சுகத்தை பற்றி ஒன்றுமே புரியாதவர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேலிப்படுத்துறாங்க. உடனே அவர் தான் கோவம் வந்து அவருடைய ஆசிரியர் அச்சிரந்திரிகிட்ட போய் நான் என்ன பண்ணணும், ஒரு பெண்ணை பற்றிய ஒரு காப்பியத்தை நான் பாடணும், பெண்ணின்பத்தை பற்றிய ஒரு காப்பியம் பாடணும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கிட்ட அனுமதி வாங்குறார். அவர் வந்து அப்பொழுதுதான் ஒரு புலமை பெற்ற ஒரு புது ஆசிரியராக ஒரு புலமை பெற்ற ஒரு புது புலவராக அவர் இருப்பதால் அச்சந்திரிகள் யோசிக்கிறாரு. இருந்தாலும் அவருடைய கொள்கை வந்து நான் பாடி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல ரொம்ப உறுதியா இருக்காரு. என்னடா பண்றேன்னு சொல்லி அவர் பாக்குறாரு.
அப்படி பார்க்கும் பொழுதுதான் அவருக்கு எதிர் திசையில ஒரு நரி ஓடுது. அப்படியே ஆசிரியர் சொல்றாரு, தேவரே நீ முதல்ல போய் அந்த நரியை பற்றி ஒரு நிலையாமையான ஒரு கருத்துக்களை பாடிட்டு வா, ஒரு 40 பாட்டை பாடிட்டு வா, அப்புறம் சிவசிந்தாமணி பாடுறத பத்தி யோசிக்கலாம். நீ இதை பாடிட்டு வந்துட்ட அப்படின்னா சிவசிந்தாமணி பாடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு நரி விருத்தத்தை பற்றி ஒரு நிலையில்லாத ஒரு 40 ஒரு விருத்தப்பாய ஒரு பாடுற சிறப்பா பாடி முடிச்சதுனால அடுத்து அந்த சைவ சிந்தாமணியை ஒரு பாட ஆரம்பிக்கிறார். அதனால எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், சைவ சிந்தாமணி தோற்றம் பெறுவதற்கு உண்மையான காரணம் நரிவிருத்தம் அப்படிங்கிற ஒரு நிலையாமையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் தான். இது ஒரு சமண காப்பியம், கற்பனை வளம் நிறைந்த ஒரு கடல்னு சொல்லலாம் அந்த சைவ சிந்தாமணி. விருத்தப்பாவிலால் ஆனது. அது மட்டும் அல்லாமல் இந்த சைவ சிந்தாமணியை எந்த ஒரு நாவலோட ஒப்பிடுறாங்க, எந்த ஒரு பெரிய இதிகாசத்தோடு ஒப்பிடுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். கடல் புறா, பொன்னியின் செல்வன், பார்த்திபன் கனவு, இதெல்லாம் ஒரு வரலாற்று நாவல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரியா? மாபெரும் ஒரு புத்தகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இதோட ஒப்புமைப்படுத்தி பேசக்கூடியது இந்த சீவக சிந்தாமணி. அதுக்கப்புறம் நமக்கு ஏற்கனவே சொல்வது போல பெண் வர்ணனை மிக்க ஒரு காப்பியம், வர்ணனை மிக்க ஒரு காப்பியம். அதுக்கு வந்து முக்கியமா பெண்களுடைய வர்ணனை. நாம தெரியும், சைவ சிந்தாமணி அப்படின்னாலே 8 பெண்களை சேவகன் திருமணம் பண்ணி கொள்றான் அப்படின்னு. இந்த 8 அப்படிங்கிற எண் பத்தி நீங்க சைவ சிந்தாமணிக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 8 நாளில் பாடி முடிக்கப்பட்டது, 8 பெண்களை சேவகன் வந்து மணக்கறான், 8 எழுத்துக்களை கொண்டது சைவ சிந்தாமணி அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. பெண்ணினுடைய வர்ணனை மிக்க ஒரு ஒரு காப்பியம் அப்படின்னா சைவ சிந்தாமணியை சொல்லலாம். இந்த இடத்துல மிக பெரும் சிறப்புக்கு உரியவர் இதனை எழுதிய திருத்தக்கதேவர். அடுத்ததாக இது ஒரு பயண நூல் அப்படின்னு சொல்லலாம். ஏன் பயண நூல்னு சொல்றான் உங்களுக்கு தெரியும். சீவகன் கடல் கடந்து மலை கடந்து, சரிங்களா, அவன் வந்து ஒவ்வொரு இடமாக கடந்துதான் தன்னுடைய நாட்டை கைப்பற்றுறதுக்காக போறான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால இது ஒரு பயண நூல் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று தன்னுடைய வித்தைகளால், தன்னுடைய புலைவிடம் கற்ற அந்த ஒரு வித்தைகளால் வந்து ஒவ்வொரு பெண்ணையும் வந்து திருமணம் செய்யறான் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அதனால ஒரு பயண நூல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு காட்சியை ஒரு பாடலில் மையப்படுத்துவது மட்டுமல்லாமல் ஒரு காட்சியை 2, 3 பாடல்களில் மையப்படுத்துவது இந்த சைவ சிந்தாமணியுடைய சிறப்பு. ஒரு பாட்டுல ஒரு வர்ணனை அப்படியே ஒரு பாட்டுல ஒரு வர்ணனை சொல்லிட்டு அடுத்ததுக்கு போகாம அதை தொடர்ச்சியா 2, 3 பாடல்கள் கொண்டு போறது அந்த சைவ சிந்தாமணியுடைய ஒரு சிறப்புன்னு சொல்லலாம். எதுகையும் மோனையும் நிறைந்த பாடல்கள் நிறைய இதுல வந்து இடம்பெற்று இருக்குது. வாழ்வியல் கருத்துக்கள் இதுல நிறைய இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா எனக்கு கொடுத்துருக்கூடிய இளம்பகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கனகமாலையார் இளம்பகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கனகமாலையார் இளம்பகம் அப்படிங்கிறது சேவக சிந்தாமணியில இருக்கக்கூடிய ஒரு மிக பெரும் ஒரு இளம்பகமா அதை நம்ம சொல்லலாம். இதுல வந்து கனகமாலையார் இளம்பகத்துடைய கதை உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்ப நான் கதை சொல்றேன், எவ்வளவு நீங்களா கதை சொல்லி முடிச்சுட்டா அப்புறம் எப்படி பாடல என்ன சொல்லுவாரு அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வந்து வர்ணனை மிக்க ஒரு காப்பியம். கனகமாலையார் இளம்பகத்துல கனகமாலையருடைய எனக்கு கொடுத்திருக்க பாடல் வந்து கனகமாலையருடைய அந்த காதல் வருத்தத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு பாடலாக தான் இருக்குது. பல இடங்களை கடந்த அந்த சீவகன் மத்தியமா நாட்டினுடைய தலைநகரான ஏமாபுரத்துக்கு செல்றான். சரிங்களா? ஏமாபுரத்தில் ஒரு சோலையில அவன் தங்குறான். அந்த சோலையில தங்கும் பொழுதுதான் இவன் கனகமாலை திருமணம் பண்ணதுக்கு முன்னாடி திருமணம் செய்த அந்த காந்தரவத்தையும் குணமாலையும் எண்ணி கலங்கி இருக்கிறான். சரிங்களா? அப்படி இருக்கத்தான் அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மத்தியம நாட்டினுடைய தலைநகர் ஏமாபுரத்துக்கு தான் அங்க போறான். அங்க இருக்கக்கூடிய விசயன், சரி, அந்த நாட்டினுடைய தலைவன் விசயன் வந்து வர்றான். அந்த விசயனோடு நட்பு கொள்றான். அந்த விசயன் தான் வந்து அந்த கனகமாலைய சீவகனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறான். என்ன காரணம்? நாம் ஏற்கனவே பார்த்திருப்போம். 8 பெண்களையும் ஒவ்வொரு ஆற்றலால் ஒவ்வொரு வித்தையால் வந்து சீவகன் வந்து ஒவ்வொரு பெண்ணையும் திருமணம் பண்ணி பார்ப்போம். பதுமை அப்படின்னா பாம்பு கடித்த அந்த விஷத்தை நீக்கக்கூடிய அந்த தீரம். விமலை அப்படின்னா பந்தாடக்கூடிய ஒரு விதத்துல அவ வந்து டக்குன்னு சீவகனை பார்த்ததுனால காதல் கொண்டு பண்ணா. இப்படின்னு ஒவ்வொரு செய்திகளை நம்ம பார்த்துருக்கோம். காந்தர்வத்தை அப்படின்னா யாழ்மீட்டி
பண்ணது அப்படின்னு நாம் பார்த்திருப்போம். இதுல என்ன நடக்குது அப்படின்னா, யாவரும் வீழ்த்த முடியாத ஒரு மாங்கனியை சீவகன் ஒரே அம்பால வீழ்த்துறான். ஒரே அம்பால வீழ்த்துறான் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அந்த மாங்கனியை வீழ்த்துவதற்கு முயற்சி செஞ்சாங்கன்னா ஆமா. அப்போ இதை பார்த்த சீவகன் ஒரே அம்பால வந்து அந்த மாங்கனியை வீழ்த்ததுனால அந்த அரசனுக்கு சீவகனை ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே தன்னுடைய நாட்டிற்கு ஒரு வில் வித்தையை கற்பிக்கும் ஆசிரியராக அந்த விசயன் சீவகனை நியமிக்கிறான். சரிங்களா? அந்த வில்வித்தையினுடைய காரணமாக தான் வில்வித்தையில மயங்கிதான் தன்னுடைய மகளான கனகமாலையை, அதாவது விசயன் வந்து தன்னுடைய மகளான கனகமாலையை வந்து சீவனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறான். சரிங்களா? இப்ப இதுவரைக்கும் பார்த்தது முக்கியம் இல்ல. ஒரு செய்தியில் நம்ம இங்க முக்கியமா நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லணும். சீவகன் தன்னுடைய தாய் விசையை கண்ட இளம்பகம். சீவகன் தன்னுடைய தாய் விசையை கண்ட இளம்பகம் எது அப்படின்னா இந்த கனகமாலையா இளம்பகம் தான். இந்த கனகமாலையா இளம்பகத்துலதான் வந்து தன்னுடைய தாயான விசையை வந்து சீவகன் பார்க்கிறான் அப்படிங்கிறது. சரி, இப்ப நம்ம நேரம் வந்து பாடலுக்கு உள்ள நம்ம போயிடலாம். முதல் பாடல் பாத்தீங்கன்னா 1651 பாடல். சரிங்களா? வெறுகு வேட்ப சிரிப்பன போல் முகைத்த முல்லை வெய்யவாய் அரவு பைத்தாவி அன்ன அங்காந்தல் அவிந்த அழர்ந்த குரவம் கொண்டு குறும்பூள் போல் கொழுங்கால் முகை சுமந்த குருதி கூரெயிறு கூத்தியற்கண் கொண்ட கொடித்தளவமே அப்படிங்கிற ஒரு பாடல். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு கொடுத்த 25 பாடல்களும் பாத்தீங்க அப்படின்னா பெண் வர்ணனை மிக்கியது. இன்னொன்னு கனகமாலையினுடைய அந்த காதல் வருத்தத்தை இருக்கக்கூடியதுதான் எனக்கு கொடுத்த அந்த பாடல்கள் 25. அதுல முதல் பாடலுடைய வர்ணனை எப்படின்னா ஒரு பூக்களை வர்ணித்து சொல்வது போல இருக்கிறது. வெறுகு வேட்பன சிரிப்பன போல் முகைத்த முல்லை. முல்லை அரும்புகள் காட்டு பூனையின் விருப்பத்திற்கு ஏற்ப மலர்ந்தன. அப்ப மலர்களை எல்லாம் தன்னுடைய காட்டு பூனை கட்டுக்கோப்புல வச்சிருக்குதா அப்படின்னா திருத்தக்க தேவர் அப்படிதான் சொல்றார். காட்டு பூனையுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அந்த முல்லை அரும்புகள் மலர்களாக மலர்ந்தன. செங்காந்தல் மலர்கள் நாகப்பாம்புகள் விரித்தாடி சிரிப்பது போல மலர்ந்தன. செங்காந்தல் மலர நாகப்பாம்பினுடைய அந்த படம் எடுத்து வரும் இல்லையா, அதனுடைய தோற்றத்திற்கு ஒப்புமையா சொல்றாரு. குரவம்பூ அரும்புகள் குறும்பூள் பறவைகள் கால் போல இருந்தன. சரிங்க, குரவம்பூடைய அரும்பு தமிழ்ல வந்து மலர்களுடைய அந்த விரிநிலையை 6 வகையா படுத்துவாங்க. சரியா? அதுல ஒண்ணுதான் அந்த அரும்பு அப்படிங்கிறது. அந்த அரும்புகள் வந்து குறும்பூள் பறவைகள் கால் போல இருந்தன. செம்முல்லைகள் கூத்தாடும் பெண்களின் கூரிய பற்கள் போல இருந்தன. சரியா? செம்முல்லை பூக்கள் எல்லாமே கூத்தாடக்கூடிய அந்த பெண்களுடைய கூரிய பற்கள் போல இருந்தன அப்படின்னு சொல்லி 1652 பாடல் இது. அடுத்த பாடல் 1652. நான் வந்து எல்லா பாடலையும் படிச்சு ஒவ்வொன்னா விளக்கம் சொல்லாம ஒரு குறிப்பிட்ட பாடலை மட்டும் படிச்சு சொல்றேன். மற்றபடி இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே விளக்கங்களை நான் சொல்லிடுறேன். அடுத்த பாடல் 1652 பாடல். மேற்கூறப்பட்ட மலர்கள் என்ன சொன்னோம்? முல்லை அரும்புகளை சொன்னோம், செங்காந்தல் மலர்களை சொன்னோம், குரவம்பூவை சொன்னோம், செம்முல்லை பூக்களை சொன்னோம். இந்த மலர்களை எல்லாம் சேர்த்து அதனோடு பலதரப்பட்ட பழங்களினுடைய சுளைகள். சரியா? பழங்களுடைய சுளைகள், இப்போ ஆரஞ்சுடைய சுளைகள் இருக்கும் இல்லையா, அந்த சுளைகளையும் சேர்த்து அதோடு முத்துக்களை கோர்த்து, நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அந்த நான் சொன்ன அந்த பூக்கள் எல்லாம், அதுக்கப்புறம் அதுல பழங்களுடைய சுளைகள் சேர்த்துக்கிறாங்க, முத்துக்களை கோர்த்து ஒரு அழகிய மாலையை சீவகன் தொடுக்கிறான். இப்ப தெரியுதுங்களா முதல் பாடல்ல எதுக்கு அந்த அந்த பூக்களை எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு? 2வது பாடல்ல மேல் சொன்ன பூக்களையும் சேர்த்து பழங்களுடைய சுளைகளையும் சேர்த்து முத்துக்களையும் கோர்த்த ஒரு அழகிய மாலையை சீவகன் செய்து முடிக்கிறான். சரிங்களா? செய்து முடிச்சு அவனுடைய கையில அழகா இருக்குது. அடுத்த பாடல் 1653. அம்மாலையிலே சந்தனத்துடன் கூடிய பனி நீரை தெளித்தான். நீங்க பூக்களை எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு பூக்களை அழகாக சேர்த்து மாலையாக கட்டி
அடிக்கடி அது மேல தண்ணி தெளிச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா அப்பதான் தன்னுடைய விரிந்த நிலை மாறாது அப்படின்னு சொல்லி அந்த நீரை தெளிச்சுட்டே இருப்பாங்க. இப்ப அந்த சீவகன் என்ன பண்றான் அப்படின்னா, சந்தனத்தோடு சேர்ந்த ஒரு பனி நீரை அந்த மாலை மேல தெளிக்கிறான். அந்த மாலையினுடைய ஒரு அற்புதத்தை கண்ட அந்த ஒரு பனிப்பெண் வந்து நிக்கிறான். யாருக்கிட்ட? சீவகன் முன்னாடி வந்து நிக்கிறான். சரிங்களா? அவள் என்ன சொல்றா அப்படிங்கிறத 1654வது பாடல். சீவகன் கட்டிய மாலையை கனக மாலை பெற்றுக்கொள்ளல். எப்படி பெற அப்படிங்கிறத பாருங்க. நெடிய வாட்கண்கள் வாயா இமைப்பெனும் சொல்லின் மற்றேன் கொடியிற் கொத்த இவை என்றால் நம்பியும் கொள்கை என்றான். வடுவும் வேலும் மலரும் கயலும் வனப்பளித்த தன் அடிய அஞ்சிலம்பினாட்கு உய்ச்சிறை காட்ட அவள் கண்டாள். இந்த பாடலுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, சரி இந்த மாலை யாருக்கு கட்டுறான் சீவகன்? நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கனக மாலைக்கு தான் கட்டும். சரி, அந்த கனக மாலைகிட்ட கொண்டு அந்த பணிப்பெண்ணிட்ட அந்த மாலையை கொடுப்பதற்காக அந்த மாலையை கட்டி அந்த பெண் வந்து நிக்கிறா. சரிங்களா? நெடிய கண்ணை உடைய இமைமாறா சொல்லில் மாற்றமில்லா அந்த பெண்ணை பார்த்து, கனக மாலைக்கு உடைய ஒரு மாலை இது, இந்த மாலை கனக மாலைக்கு ஏற்புடையவை, நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சீவகன் வந்து அந்த பெண்ணுகிட்ட கொடுக்குறான். சரி, அந்த பெண் என்ன பண்றா அப்படிங்கறது அடுத்த பாடல் 1655. மாலையை வாங்கிய கனக மாலை சீவகனுடைய கைகளால் தொடுக்கப்பட்ட அழகை வர்ணனை செய்து பார்த்தாள். நல்லா அதை புரிஞ்சுக்கணும். அவ அந்த பணிப்பெண் என்ன பாக்குறா அப்படின்னா, அந்த மாலையினோட அழகை பார்க்கல, அந்த சீவகன் அந்த மலர்களை எப்படி தொட்டு ஒரு மாலையா செஞ்சிருப்பான் அப்படின்னு வந்து சீவகனுடைய அந்த கை வண்ணத்தை அவ பாக்குறா. எப்பவுமே பெண்கள் அப்படின்னா எடுத்தோடனே அந்த பூக்களினுடைய அந்த நிறத்தையும் பூக்களினுடைய அழகையும் தான் பார்ப்பாங்க. ஆனா இந்த பெண், இந்த தோழியானவள் கொஞ்சம் அப்பாற்பட்டு சீவனுடைய கை வண்ணத்தை பார்க்கிறா, பூக்களை பார்க்கல அவ. அடுத்ததாக பாடல் எண் 1556. இதுல நீங்க சீவகன் வந்து அந்த மாலையை கொண்டு கொடுக்குறான், 2 பேரும் திருமணம் பண்ணிப்பான் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இல்ல, அதுலதான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. சரிங்களா? இதுல வந்து சீவகன் வந்து ஆண்களும் பெண்ணும், அதாவது ஆணும் பெண்ணும் கூடுறத ஒரு சூதாட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்றார். சரிங்களா? பாடலின் 1656 அப்படிங்கிற கூடல் அப்படின்னா தலைவனும் தலைவியும் வந்து தெரியாத இடத்துல கூடுறது, களவொழுக்கத்துல ஈடுபடுறது அப்படிங்கிறத வந்து ஒரு சூதாட்டம் அப்படிங்கிற, சூதாட்டம்ங்கிறது நமக்கு நல்லதா அப்படின்னா கிடையாது. சூதாட்டங்கிறது கண்டிப்பா நம்ம ஒரு மரணத்தின் விளிம்பு நிலையில தான் அதை கொண்டு விடும். அந்த அந்த பாடல் பாருங்க. ஆம்பல் நாரும் அரக்கார் பவளவாயார் அமுதன்னார் பாம்பு பைந்தாங்கு அணைய பவழப்பட அரவு அல்குலார் தாம்பலருமிட்ட அகில் தவளும் தன் பூவனை காம்பின் மென் தோல்கவின் வளர வைகள் கலப்பென்பவே. மூங்கில் போன்ற இனிய தோள்களை தழுவி இருக்குதே ஒரு கூடல் அப்படிங்கிறார். சரிங்களா? பெண்ணோடு ஆண்கள் கலப்பது ஒரு கூடல். ஆனா அது எப்படிப்பட்டது அப்படின்றால் ஒரு சூதாட்டம் போன்றது. சரி, எப்படி சூதாட்டம் போன்றது ஆகும்? நல்லா பார்த்துங்க. திருத்துக்கு தேவை அடுத்த பாட்டுல விளக்கம் கொடுக்குறார். ஒரு தலைவனும் தலைவியும் கூடுறத ஒரு சூதாட்ட ஒரு களமா அவர் சொல்றார் அடுத்த பாட்டுல 1557வது ஒரு பாடல்ல. அதுக்கு எப்படி எடுத்துக்காட்டு கொடுக்குறாருன்னு பாருங்க. ஆண்களுடைய அந்த மார்பு வந்து ஒரு சூதாட்ட பலகை. சரிங்களா? அந்த சூதாட்டம் நம்ம ஸ்ட்ரீட் விளையாடுவதோ இல்ல வேற ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடுவதோ வச்சுக்கலாம். ஆண்களுடைய மார்பு சூதாட்ட பலகை. சரியா? பெண்களுடைய மார்பு ஒரு பகடை காய்கள். சரிங்களா? பெண்களை தொட்டு தழுவக்கூடிய அந்த இடம்தான் சூதாடக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறார். சரிங்களா? சூதாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூதாட்டத்துக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. ஆணும் பெண்ணும் சேர்வது எப்படி அப்படிங்கிறது. ஆண்களுடைய மார்பை சூதாட்ட பலகையாகவும் பெண்களுடைய கொங்கைகளை ஒரு பகடை காய்களாகவும் பெண்களுடைய உறுப்புகள்ல பெண்களை வந்து தொட்டு தழுவதை வந்து ஒரு சூதாட்டக்கூடிய ஒரு இடமாகவும் அவர் சொல்றார். அப்ப பெண் அப்படின்னாலே ஒரு சூதாடக்கூடிய ஒரு இடமா, சுதாகரமா இருக்கணும் அப்படிங்கிறார். சரிங்க? சூதாட்டம் வந்து நமக்கு வெற்றியும் கொடுக்கும், ஒரு தோல்வியும் கொடுக்கும். அதனால அதுக்கு நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த அந்த மாலையினுடைய ஒரு பின்னணி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த பாடல்
1658வது பாடல். சரியா? இதையெல்லாம் வந்து யாருக்கு தெரிய வருது? இதெல்லாம் வந்து கனகமாலைக்கு தெரிய வருதா அப்படின்னா தெரிய வருது. மாலையை கொடுத்தான், நல்ல விதமாவா கொடுத்தான். அதுல வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு சூதாட்ட கலன்னு சொல்றான், நம்மளை அவன் விரும்ப மாட்டானா அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு இருக்கான். அந்த ஏக்கத்தை வந்து அடுத்த பாடலை தெளிவுபடுத்துறார். 1658வது ஒரு பாடல். இதையெல்லாம் படித்த கனகமாலை அப்படின்னு அந்த மாலையில ஒரு ஓலை வருது. சரிங்களா? அந்த மாலையில அந்த ஓலை எடுத்துப்படி இதையெல்லாம் படித்த கனகமாலை பொன் விளங்கும் காது குலைகளையும் பொன் தோடுகளும் தொடுக்க. பெண்கள்னாலே அவள் பெண்கள் எப்பயுமே வந்து பாருங்க, பெண்களை வர்ணிக்கும் போது எடுத்தோடனே வந்து பெண்களுடைய உறுப்புகளை வர்ணிக்காம அவங்களுடைய அணிகலன்களை வந்து வர்ணிப்பாங்க. அதுல திருத்தக்க தேவர் மிஞ்சி யாரையும் சொல்லலாம். காது குலைகளும் பொன் தோடுகளும் தொடுக்க. இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட அந்த கனகமாலை கழுத்தை இடதுபுறமாக சாய்த்து அந்த வாசகத்தை எண்ணியபடியே இருந்தாள். எந்த வாசகங்க? அதான் சூதாட்டன்னு சொல்லிட்டானே, இனிமே எப்படி நம்ம கிட்ட வருவான், நம்மளை திருமணம் பண்ணிக்குவானா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு அந்த எப்படி தோடு ஒரு பக்கமா சாய்ந்து இருக்குமோ அது போல அவருடைய உடம்பானது ஒரு பக்கமா சாய்ந்திருக்கு. கழுத்தை இடதுபுறமாக சாய்த்து அவன் சொன்ன வாசகத்தை எண்ணியபடியே இருக்கிறான். அடுத்த பாடலின் 1559 கொழுவன் சிலையை குலையமைத்து கொதிநீர் பகழி கொளவாங்கி கடுவென் குறவன் எயப்பட்ட கன்னி பிணையின் நிலை கலங்கி. நல்லா பாருங்க, கன்னிப்பின் நிலை கலங்கி துடிதோல் நடப்ப தோல் தேம்ப வந்து பறந்து போச்சு. துணைகள் முளைகள் பசப்பூர நெடுமா தோகை மின்சாயல் நெஞ்சிற்கு இவ்வாறு உரைகின்றன. பாருங்க, கொடுவென் சிலையை குலையமைத்து கொதிநீர் பகலி குழவாங்கி. பகலினா தெரியவங்களுக்கு அம்பு அப்படின்னு. கடுவென் குறவன் எயப்பட்ட கன்னி பிணையின் நிலை கலங்கி துடிதோல் நடப்ப தோல் தேம்ப துணைவெம் முளைகள் பசப்பூர நெடுமா தோகை மின்சாயல் நெஞ்சிற்கு இவ்வாறு உரைகின்றாள். அந்த பாடலோட விளக்கம் என்ன? நன்கு காய்ச்சிய அம்புகளை உடைய அந்த வேடன், கொடுமை மிகு வேடன் என்ன பண்றான் அப்படின்னா, பெண்மான் மீது இட்ட போது அம்மான் கலங்குவதை போல. ஏற்கனவே சொன்ன அந்த பகலிங்கிறது அம்பு. அந்த அம்பு எப்படி சொல்றாங்க? நன்கு காய்ச்சப்பட்ட ஒரு அம்பை ஒரு பெண்மான் மீது கொடுமையான அந்த வேடன் விடுறான். அப்ப அந்த மான் எப்படிங்க கலங்கும்? அது போலவும் தோள்கள் மெலியவும், நல்லா வயது முதிர்ந்த கன்னி பெண்ணாவே இருந்தாலும் தனக்கு உண்டான ஒரு ஆசை பலிக்கவில்லை என்றால் அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? சரிங்களா? அவருடைய மனம் சோர்ந்து இருப்பதை போல அவருடைய உறுப்புகளும் என்னங்க சோர்ந்துதான் காணப்படும். அதுக்கப்புறம் அவருடைய மார்புகளில் பசலை நோய் படரவும் கரிய மயில் போல கனகமாலை தன் நெஞ்சோடு கூறலானார். தனக்குள்ளே தான் ஒரு ஒரு தேறிய வார்த்தைகளை கூறிக்கொள்றான். சரியா? எப்படி ஒரு பெண்மான் மீது ஒரு அம்பு பட்டா எப்படி பெண்மான் வருந்துமோ அந்த மாதிரி வருத்தமா இருக்கக்கூடிய அந்த பெண் கனகமாலை தனக்கு தானே ஆறுதல் சொல்றான். சரி விடு, இப்படிதானா அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதல் சொல்லி தனக்கு தானே தன்னுடைய மனதை தேற்றிக் கொள்றான். அடுத்த பாடல் எண் 1660. அந்த கனகமாலை வருந்தி கூறுவது என்ன அப்படின்னு நமக்கு வேணும் இல்லையா? என்ன ஆறுதல் சொல்லுகிறா? ஒன்றே எயிற்ற ஒரு பெரும் வேய் உலகம் விழுங்க அங்காந்து நின்றார் போல நெகிழும் எழுந்து நெடுவெண் திங்கள் எயிர் இளங்க இன்றே குருதி வானவாய் அங்காந்து என்னை விழுங்குவான். என்னை விழுங்குவான் அன்றே வந்தது இம்மாலை அறியேன் ஆவியா ஆங்குல் அப்படிங்கிறது. அவருடைய உயிரானது எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த பாடலுடைய விளக்கம் பாருங்க. 1660 பாடல். ஒற்றை பற்களை உடைய பெரும் பேய் இந்த உலகை விழுங்க வருவது போல். இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் ஒரு ஒரு இறப்பாக இருக்கக்கூடிய யாருன்னா அந்த யமன். யமன் தான் எல்லாரும் பாதகரை வீசிட்டு போவோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒற்றை பற்களை உடைய பெரும் பேய் இந்த உலகை விழுங்குவதற்கு வாயை திறந்து நிற்பது போல இருள் சூழ்ந்த வானத்தை நிலவொளி பரப்பியது. நீங்க புரிஞ்சுக்கணும், இருள் சூழ்ந்த வானம் என்பது அந்த பெரும் பேய்.
அந்த நிலவு என்பது வெண் ஒற்றைப்பல், வெண்தன்மையான அந்த ஒற்றைப்பல் இருப்பது போல இருள் சூழ்ந்த இந்த வானத்தை அவர் பார்க்கிறா. சரியா? ஐயோ என்னை விழுங்கத்தானா. ஒற்றை பற்களை உடைய பேய் எப்படி மனிதனை விழுங்கி செல்லுமோ அது போல இருள் சூழ்ந்த வானம் ஒரு நிலவொளியோடு இருக்குது. அந்த வானத்தில் இருக்கக்கூடிய நிலவொளியை அவ பார்க்கும் பொழுது அந்த ஒற்றை பேய் நினைக்கிறா. அப்ப அந்த ஒற்றை பேய் என்னை விழுங்கத்தான் இந்த இரவு வந்திருக்குதா, என் உயிர் என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே பேசிக்கிறான். அடுத்த பாடல் 1661. சரிங்களா? அதுல ஒரு ஒரு சிறிய ஒரு கதை மாதிரி வரும். அதுல பாருங்க, இந்த காகம் குயில் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு காகம் நீண்ட நாட்களாக ஒரு குயிலினுடைய முட்டைய தன்னுடைய முட்டைதான் அப்படின்னு சொல்லி அடைக்காத்து அந்த முட்டையில இருந்து அந்த ஒரு குஞ்சியானது வெளியே வருது. அது பார்த்தோன்னையும் பசிக்கு இயங்கக்கூடிய மற்றொரு முட்டையில இருந்து வெளிவந்தக்கூடிய அந்த குஞ்சுகள் எல்லாமே காகம் போன்று அது கத்தும், கரையும். குயிலுக்கு மட்டும் என்ன தெரியாது அப்படின்னா, அந்த காகம் போல அதுக்கு கரைய தெரியும். அப்ப அந்த காகம் என்ன பண்ணும், இது தன்னுடைய இனம் இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு உணவு கொடுத்தாரு. அப்ப அந்த குயில் என்ன பண்ணும் அப்படின்னா, தனக்கு உணவிலேயே தான் வேறொரு இனத்தையே நம்ம போயிட்ட மாட்டுறது, நமக்கு என்ன பண்றது எப்படின்னு நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப வருத்தமா இருக்குது. அப்புறம்தான் கொஞ்சம் பெரிய குஞ்சாகி அது சத்தமிடும் போதுதான் தெரியுது, நாம் ஒரு குயில் இனத்தை, காகத்தை விட ஒரு படி மேல், அதாவது பறவை இனத்திலே நாம் ஒரு ஒரு முதன்மையான இனத்தா குயிலா இருக்கிறோம். இது நம்ம கூவக்கூடிய அந்த ஒரு சக்தி நமக்கு இருக்குது. சரிங்களா? கூவக்கூடிய அந்த மாபெரும் ஒரு தன்மை நமக்கு இருக்குது. சரிங்களா? அப்படின்னு சொல்லி அந்த குயில் எப்படி தன்னை தேற்றிக் கொள்ளுமோ அது போல இந்த கனகமாலையானவள் தன்னை தேற்றிக் கொள்கிறாள் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய ஒரு விளக்கம். உன்னை வருத்தி பெற்றதாய் உன்னை மறந்து விட்டால், உன்னை வளர்த்த செவிலித்தாயாகிய காகமோ நின் குரலை கேட்டதும் வீட்டை விட்டு துரத்தி விட்டாள். நீயோ எலும்பு வரையிலும் பொருந்திய மயிரை உடையாய், காகத்தை சொல்றது, எனவே நீ பிறப்பாலும் வளர்ப்பாலும் வடிவாலும் வெறுக்கப்படுகின்றாய். ஆமா, பிறப்பாலும் காகம் தரல, வளர்ப்பாலும் சரி தன்னை அரவணைக்கல, வருத்தப்படும். அவ்வாறு நீ நிலை இருக்க தனிமை துயர் மிகும் மாலை நேரம் வருதுகின்ற நேரத்தில் கூவுவது பொருத்தம் உடையது என்று எண்ணாமலும், அதனால் இறங்கத்தக்க இவ்வுயிர் இறந்து விடுமோ என நினைக்காமலும், குயில் கூவுனா தான் வேறு இனம் என்று காக்கைக்கு தெரிந்து விடுமோ என்றும், அதுபோல தான் ரொம்ப வருத்தப்பட்டா இந்த உலகத்து மக்களுக்கு தெரிந்து விடுமோ என்று இருக்கக்கூடிய கனகமாலையும் என்று நினைக்காமலும், அழகிய சோலை கருங்குயிலே நீ ஆர்ப்பரித்து முழக்கமிட்டு கூவுகின்றாயே. குயில் கூவுச்சுன்னா என்னங்க ஆகும்? காகம் தன்னுடைய இனம் தான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது, ஆனா குயிலுக்கு தெரியும். ஆனா காகம் தன்னுடைய இனம் தெரியாம அதை அரவணைக்காம போயிடும். சரியா? அது போல நீ ஆர்ப்பரிச்சுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி தனக்கு தானே அந்த ஆறுதல் சொல்றா கனகமாலை. அடுத்த பாடல் எண் 1662. பெருவெண் திங்கள் மாலகப்பூ மறைந்து பெற்ப நகுகின்ற உருவு கொண்ட குரலன்றி உயிர்மேல் ஆம்பல் உலாய் நிமிரும் ஒரு பெண் பாலின் யானாக உலகமெல்லாம் பகையாகி எரிகொன்று ஈன்ற இலை பழிபோல் இருத்தியால் என் இன்னுயிரே. இந்த பாலனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய விண்ணிலவு மயக்கம் கொண்ட மனமாகிய மலரிடம் தோற்று போனது. சரிங்களா? ஒரு பெரிய விண்ணிலவு மயக்கம் கொண்ட ஒரு மலர், மயக்கம் கொண்ட மனமாகிய மலர். அதான் பாருங்க, மயக்கக்கூடிய தன்மனை உடையது அந்த மலர். அது ஒரு வெண்ணிலவு கிட்டே அந்த ஒரு வெண்ணிலவு அப்படி இருக்கக்கூடிய ஒரு மலர்கிட்ட தோற்றுறது அப்படிங்கிறார். அன்றில் பறவைகள் இன்னிசை குரலாலே தம் உருவை காட்டுகின்றன. ஏற்கனவே சொன்னோம். சரிங்களா? பறவைகள் கூடிய மிகப்பெரும் ஒரு சிறப்பு தன்னுடைய ஒளியை வெளியிருப்பது. அது குயிலும் கிளியும் ஆகச்சிறந்த ஒரு பறவைன்னு சொல்லலாம். அன்றில் பறவைகள் இன்னிசை குரலாலே தம் உருவை காட்டுகின்றன. சரிங்களா? குயிலை பார்த்து நாம ரசிக்கிறத விட, கிளியை பார்த்து ரசிக்கிறத விட அதனுடைய ஒலிகள்,
சரிங்க. அததான் நம்ம மிக 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 ரசிப்போம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெண்ணே, நீ தீயால் விழுங்கப்பட்ட இலை சாம்பல் போல் இருக்கின்றாய். நல்லா பாருங்க. வெண்ணிலவு மலர்கிட்ட தோற்றுச்சு. அன்றில் பறவைகள் இன்னிசை குரலால தன்னுடைய இனத்தை வெளிப்படுத்துது, தான் யாரு அப்படின்னு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில பெண்ணே நீ எப்படி இருக்கிற? அந்த பறவைகள் கூட மகிழ்ச்சியா இருக்குது, ஆனா நீ எப்படி இருக்கிற அப்படின்னா, தீயால் விழுங்கப்பட்ட, தீயால் எரிக்கப்பட்ட ஒரு இலை சாம்பல். இலை தெரியும், ஒரு காய்ந்த இலைக்கு தீயில போட்டா எப்படி ஆகும் அப்படின்னு. அது போல அந்த பெண்ணானவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி திருத்தக்க தேவர் சொல்றார். அடுத்து பாடல் எண் 1663. வேமியன் நெஞ்சம் மெய் வெதும்பும் விடுக்கும் ஆவி வெய்து உயிர்க்கும் பூமின் குழலார் புறநோக்கி நகுவதாயினேன் தாம மார்பன் தான் புனைந்த தன்னின் மாலை புனையாக யாம கடலை நீந்துவேன் யாரும் இல்லா தமியனே அப்படின்றார். என் மனம் காமத்தீயால் வேகின்றது. சீவகனை நினைத்து 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 என்னுடைய மனம் வேகின்றது, என்னுடைய உடல் வெதும்புகின்றது. அதான் வேமென் நெஞ்சம், மெய் வெதும்பும் என் ஆவி அப்படின்னா உயிரை சொல்றது, உடலை சொல்றது. என்னுடைய உடல் வெதும்புகிறது. யாரும் இல்லாத நான், யாரும் எனக்கு இல்லை, நான் அனாதை ஆயிட்டேன் அப்படிங்கிறான். மலை மார்பன் கொடுத்தனுப்பிய மாலை, மலை மார்பன் அப்படிங்கிறது சீவகன். அந்த மாலை தெப்பமாக கொண்டு நீண்டுதல் அரிதாகும். எல்லாம் பாத்துங்க, சீவகன் அவளை ஏத்துக்கல, ஆனா கொடுத்த மாலைய தூக்கி எறியறதுக்கு மனம் இல்லை. என்னுடைய உடலானது பெரிய கடலில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது, இருந்தாலும் அந்த உடலை காப்பாற்றுவதற்கு தெப்பமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா சீவகன் கொடுத்த அந்த மாலை. அந்த மாலையை நான் இருந்தாலும் நான் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறான். அதை தூக்கி எறிய அவளுக்கு மனம் இல்லை, விருப்பம் இல்லை. அடுத்த பாடல் எண் 1664. சிவபெருமானுடைய சிவந்த வேலையும் மன்மதனின் கரும்புவில் பொருந்திய மலர் அம்பையும் செவ்வரி படர்ந்த நெடிய கண்களையும் திங்கள் போன்ற முகத்தையும் உடைய கனக மாலை. வர்ணனைக்கு மிக்க ஒரு காப்பியம் அப்படின்னு நம்ம வேறு வேறு காப்பியத்தை காட்டிலும், வேறு இலக்கியத்தை காட்டிலும் நம்ம சிவசிந்தாமணி எழுதிய திருத்தக்க தேவர் தான் சொன்னோம். அந்த கனகமலை எப்படி சொல்றாரு பாரு. சிவபானுடைய சிவந்த வேலையும் மன்மதின் கரும்பு வில் போன்ற மலர் அம்பையும் செவ்வரி படர்ந்த நெடிய கண்களையும் திங்கள் போன்ற முகத்தையும், நிலவு போன்ற ஒரு முகத்தையும் உடைய அந்த கனகமாலை எப்படி இருக்கிறா? நெருப்படை வீழ்ந்த பூங்கொம்பு, நெருப்புல போட்ட ஒரு மலர் போல பொசுங்கி போய் இருக்கா. அடுத்து பாடலின் 1665. அதுக்கப்புறம் அவளுடைய வருத்தத்தை மீண்டும் சொல்றார். நீலமணி போன்ற நிறம், பொன் வளையல்கள், பண்டுகள் மொய்க்கும் கூந்தல் உடைய கனகமாலை நாணத்தை விற்று. நீலமணி போன்ற ஒரு நிறத்தை உடைய அந்த கனகமாலை பொன் வளையல் அணிஞ்சிருக்கிறா, வண்டுகள் மொய்க்க கூடிய அந்த குழலை அணிஞ்சிருக்கிறா. சாரி, அந்த அந்த கூந்தல் அவளுக்கு இருக்குது. இப்படிலாம் இருக்கக்கூடிய கனகமாலை தன்னுடைய நாணத்தை விற்று. பெண்களுக்கு உரியது மிகப்பெரிய ஒரு விஷயம்னா அந்த நாணம் அப்படிங்கிறது, வெட்கம் சொல்லுவாங்க, வெட்கப்படுற. இப்ப எல்லாம் பெரும்பாலும் எந்த பொண்ணுட்டி அதை நம்ம பார்க்க முடியல. கனகமாலையிட்ட அந்த நாணம் அப்படிங்கிறது கொட்டி கிடக்கின்றது. ஆனால் இப்பொழுது அந்த நாணமானது அவள்கிட்ட இல்லை. என்ன காரணம்? சீவகனுடைய அந்த காதல் தன்மையால, காதல் வயப்பட்டதுனால அவள்கிட்ட அந்த நாணத்தை துறந்துட்டான். மலர் மாலையில் மொய்க்கும் வண்டுகள் பசலை எனும் சொல் ஒலிக்க பெற்றேன். பாருங்க, ஏன் இல்ல, ஏன் அந்த நாணம் அவகிட்ட இல்ல அப்படின்னு அவள் வைத்திருக்கக்கூடிய அந்த மாலை, சீவன் கொடுத்த அந்த மாலை, சரி ஒரு பணிப்பெண் கொடுத்தா இல்லையா அவகிட்ட கனகமாலைகிட்ட, அந்த மாலையை மொய்க்கக்கூடிய வண்டுகள் சொல்லுதான், ஏன் உங்ககிட்ட நாணம் இல்லை அப்படின்னா, நீ சீவகனை காதலிக்கிறதுனால உன்னுடைய உடல் முழுவதும் பசலையானது படர்ந்திருக்கிறது. எல்லாருக்குமே தெரியும், பசலை என்றால் ஒரு காதல் நோய் என்பது அர்த்தம். பசலை முக்கியமா அந்த நெற்றியில படரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இலக்கியத்துல. அந்த பசலையானது உனக்கு இருக்குதுன்னு சொல்லி அந்த வண்டுகள் சத்தம் போடும் இல்லைங்களா, அந்த வண்டுகள் சப்தம் இடுவது எப்படி அவங்களுக்கு தெரியுது அப்படின்னா,
உன்னுடைய உடலில் பசலை படிந்திருக்கிறது அப்படின்னு ஒரு அந்த ஒளிய அந்த ஒரு சொல்லுக்கு கையாடுறார். சரி, அந்த வண்டுகள் ஒலிப்பது அப்படிங்கிறது கனகமாலைக்கு பசலை படர்ந்துருச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற. அடுத்த பாடல் 1666. காதலான் காதல் போல அகன்று நீண்டு அலர்ந்த வாட்கண் போதலாங்கோதை மாதர் புனைந்தவர் தொடுத்த மாலை ஆதலால் அலர் ஆகா ஒளியுமோ. நல்லா பாருங்க, ஆதலால் அலர் ஆகா ஒளியுமோ அழுங்கன் என்று மாதுளா மழை செவ்வாய் மடக்கிளி மொழிந்தது என்று. ஏங்க இப்ப ஒரு கிளி வந்து சொல்லுதுங்க அவளை பத்தி, கனகமாலை பத்தி. அதான் பாருங்க, மடக்கிளி மொழிந்ததென்றோ. அந்த கிளி என்ன சொல்லுது அப்படின்னா, மலர் நிறைந்த மாலையை கையில் பெற்ற மங்கையே. முடிச்சாங்க ஒரே வார்த்தையில, மலர் நிறைந்த மாலையை கையில் பெற்ற மங்கையே, இது அலரால் வந்த மாலை, நீ வருந்த வேண்டாம். கிளி வந்து கனகமாலைக்கு அட்வைஸ் பண்ணுது. என்ன சொல்லுது? நீ வருந்தாத. ஏன் வருந்தாத? நீயும் சீவகனும் சேர்ந்தது மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அலர், சரி இதுதான் அலர்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு சீவகன் பயப்படலாம். அதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு வேகத்தடை, ஒரு முட்டுக்கட்டை போடுறான் அந்த சீவகன். அதனால உன்னுடைய நினைவு எங்கு தோற்று விடுமோ என்று நீ அஞ்சாத, நீ வருந்த வேண்டாம். மலர் நிறைந்த மாலையை கையில் ஏந்திய மங்கையே, இது அலரால் வந்த ஒரு மாலை, நீ வருந்த வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அலாட்டா இரு, யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லிவிடாத, யாருக்கும் தெரியாத மாதிரி இரு அப்படின்னு சொல்லி சீவகன் உனக்கு கொடுத்த ஒரு மாலை நீ நினைச்சுக்க அப்படின்னு சொல்லி கிளி அந்த கனகமாலைகிட்ட பேசுற மாதிரி திருத்தக்க தேவர் சொல்றார். அடுத்த பாடல்ல தான் 1667 பாடல்ல தான் வந்து கனகமாலையினுடைய தோழி அனங்க விலாசினி அப்படிங்கிற ஒருத்தி வர. சீவனுடைய மாலையை கொடுத்தது போல அனங்க விலாசினி என்பவர்கள் கையால் சீவகனுக்கு கொடுக்க மாலையை தருதல். இந்த பாலனுடைய விளக்கம் பாருங்க. சீவகன் வந்து ஏற்கனவே ஒரு மாலையை கொடுத்துட்டான். இந்த அனங்க விலாசினி அப்படிங்கிறவ என்ன பண்றா, அந்த சீவகனுக்கு வந்து இன்னொரு மலர் மாலையை வந்து கொடுப்பது போல அவளுக்கு வந்து கொடுக்குறான். சரி, இந்த மாலையாலாவது அவள் வந்து கொஞ்சம் வருத்தம் மிகுமோ, வருத்தம் குறையுமோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு சில ஆறுதல் வார்த்தைகளை சொல்றான். அந்த பாடல் அடுத்த பாடல் 1668 பாடல். அன்னம் போல் சீவகன் முன் நின்ற அலங்க விலாசினியை சீவகன் ஏறிட்டு பார்த்தான். சரி, மன்னிக்கணும், ஒரு சின்ன கருத்து மாற்றி சொல்லிட்டேன். எப்படி வந்து சீவகன் வந்து அந்த பனிப்பெண்ணிட்ட வந்து மாலையை கொண்டு கனகமாலைகிட்ட கொடுக்க சொன்னாலும் கொடுத்துட்டு எப்படி கனகமாலை வருத்தம் முற்றாலோ அதெல்லாம் இது வரைக்கும் பார்த்தோம். இப்ப கனகமாலை என்ன பண்றா அப்படின்னா, தன்னுடைய தோழியான அனங்க விலாசினி கிட்ட அந்த இன்னொரு மலர் மாலையை கொடுத்து அனுப்புறா. சீவகன் கொடுத்து அனுப்புவது போல அந்த கனகமாலை தன்னுடைய தோழியான அனங்க விலாசினி கிட்ட ஒரு மாலையை கொடுத்து அனுப்புறா. சரி, அதை சீவகன் வாங்கிக்கிறானா? சரியா, ஏற்கனவே அலர்ட்டாயிரு அப்படின்னு சொல்லித்தான் அந்த மாலையை கொடுத்து அனுப்பிச்சான். திரும்பவும் வந்து அதை கொடுத்து அனுப்பிச்சா அலர் இன்னும் அதிகமாகாதா? அந்த மாலையை கொண்டு போறா. அந்த பாடல் சொல்ற 1668 பாடலுடைய விளக்கம் பாருங்க. அன்னம் போல் சீவகன் முன் நின்ற அனங்க விலாசினியை சீவகன் ஏறிட்டு பார்த்தான். என்னடா, நாம ஒரு தூது விட்டா நமக்கு ஒரு தூது விட்டுருக்காங்களே. மாலையை வாங்காமல் முன்னும் பின்னும் அந்த சீவகன் பார்த்தான். பார்க்கக்கூடிய பார்வையிலே அந்த அனங்க விலாசினி தெரிஞ்சுக்கிறான், இவன் வந்து மாலையை வாங்க மாட்டான் போல. அப்போ என்ன சொல்றான் அந்த அனங்க விலாசினி, என் தலைவியின் மென் தோல் மெலியவும் உயிருக்கு உயிரும் நீ ஆவாய். என்ன சொல்றா, என்னுடைய தோழியினுடைய தோல் மிக வலிமையானது, அது மெலிஞ்சு போச்சு. என்னுடைய தோழியான கனகமாலை உயிருக்கு எனக்கு உயிருக்கு உயிர் போன்றவள். இப்ப அவருடைய உயிர் யார்கிட்ட இருக்கு? நீதான், சீவகன் தான் உயிருக்கு உயிர் போன்றவன் என்று ஆயிடுச்சு. தயவு செய்து இந்த மாலை நீ வாங்கிக்கோ அப்படின்ற. அடுத்த பாடல் வாங்கறனா இல்லையா பாருங்க. 1669 பாடல். முதலில் வருத்தமுற்ற சீவகன், முதலில் பின்தங்கிய அந்த சீவகன்.
அந்த மாலையை வாங்கிக்கிறான். சீவகன் முதலில் வருந்திய சீவகன் தலைவி மாலையை பெற்று கொள்ளாவிட்டால் வருந்துவாள் என்று தெரிந்து அந்த மாலையை, அந்த கனக மாலை கொடுத்த அந்த மாலையை சீவகன் வாங்கிக்கிறான். இந்த செய்தியானது 1669 பாடல்ல அது இருக்குது. முதலில் வருந்திய அந்த சீவகன் அந்த மலர் மாலையை வாங்கிக்கிறான். அடுத்த பாடல் 1670 பாடல். சரி, மாலை வாங்கிட்டா சந்தோஷம், இதை போய் நம்ம வந்து கனகமாலையிட சொல்லி அவளை தேற்றிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த 70வது பாடல். சீவனுடைய அன்பால் ஏக்கமிட்டு இருக்கக்கூடிய அந்த கனக மாலையை தேற்றக்கூடிய ஒரு பாடலாக தான் இருக்கக்கூடியது 1670வது ஒரு பாடல். குளிக மார்ந்த கொழுந்தாமரையன்ன வன்கை நீட்டி ஒளியல் ஏற்றான் இஃது ஊழ்வினையால் உள்ளம் சுடுமால் என்ன. தயவு செய்து ஊழ்வினை நீ வருந்தாத அப்படின்றான். இலைகொள் பைம்பூன் இளமுலையால் போகி கனகமாலை மெலிய வெம்பி நெய்கின்றாள் உய்யும் வகை தொடங்கினாள். ரொம்ப மெலிஞ்சு போறான். சரிங்களா? சீவகன் நினைச்சு ரொம்ப மெலிஞ்சு போறான். இது வந்து விதியின் வழியால் வந்த ஒரு கொடுமை, நீ வருத்தம் உறாத அப்படின்னு சொல்லி அந்த அனங்க விலாசினி, தோழியினுடைய பேர் அனங்க விலாசினி, அந்த பெண் போய் தன்னுடைய தோழி என்ன கனகமாலையை தேற்றான், நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லி சொல்றான். அடுத்து நம்ம ஒரு 5 பாடல்கள் தான் இருக்குது. அதுல 5வது பாடலாக இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா 1671 அந்த பாடல். நீர் செய்காந்தமணி, நீர் செய் ஆந்தமணி கூந்தலம் பாவை நீண்ட அழகிய வேர் செய் சாந்திற்கு கழுநீர் விரை கமலும் பூக்கள் கோத்த வார்செய் தண்டாமரை வளையமை வரையின் வெள்ளருவி நீர் சீகுய்கோ மகளை சேர்த்தினால் சீதம் செய்யாது ஒளிந்தனவே. செய்கோ மகளை சேர்த்தினால் சீதம் செய்யாது ஒளிந்தனவே. சந்தனத்துடன் கூந்தலம் பாவை மலருடைய மலர் தாமரை வளையம் போன்ற அழகு மிகுந்த அணிகலன்களை கனகமாலை மீது அணிவித்தும் அவள் குளிர்ச்சி அடையவில்லை அப்படிங்கிறான். 71வது பாட்டு என்ன அப்படின்னா, கனகமாலை கொடுத்த மாலையை வந்து அனங்க விலாசினி வந்து ஸ்ரீகொண்ட கொடுத்துட்டா. இப்போ வந்து அவளை தேற்றா, ஆனா தேற்றியும் அவள் குளிர்ச்சி அடையல. எப்படி இருக்கக்கூடிய ஒரு கனகமாலையை தேற்றா? சந்தனத்துடனும் கூந்தலம் பாவை மலர் தாமரை வளையம் போன்ற அழகு மிகுந்த அணிகலன்களை அவள் மீது அணியிறா. எப்பவுமே திருமணம் செய்யக்கூடிய பெண்களை பார்த்தீங்கன்னா அணிகலன்களால அவங்களை அழகு வைப்பது அவங்களுடைய அழகுக்கே ஒரு அழகா இருக்கும். அந்த மாதிரி இவருடைய சோகத்தை வெளிப்படுத்தாம என்ன பண்றா அப்படின்னா, நல்ல ஒரு அணிகலனா அணிஞ்சு அவளை அழகு பார்க்கணும்னு சொல்லி அவள் ஆசைப்படுறான். ஆனா அவள் சந்தனத்தையே கொடுத்தும் அவள் குளிர்ச்சி அடையவில்லை அப்படிங்கிறாங்க. அடுத்து 1672வது பாட்டு. இன்னும் என்ன பண்றா செஞ்சா ஒன்னும் வந்து மகிழ்ச்சி அடைவா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, பொன்னூலில் முத்துக்களை கோர்த்து கனக மாலைக்கு அணிவிக்கிறான். சரிங்களா? பொன்னால் செய்யப்பட்ட அந்த நூல்ல முத்துக்களை கோர்த்து கனக மாலைக்கு அவள் அணிவிக்கிறான். மேலும் பல பரிகாரங்களை செய்ய தொடங்குறான். அடுத்தடுத்து பாடல் அப்படியே வருது. இதெல்லாம் செஞ்சாவது அவள் வந்து ஒரு ஒரு அழகு மிகுந்த ஒரு பெண்ணாக இருப்பாளா? அதுக்கப்புறம் அவளுடைய படுக்கை அறைய அழகுபடுத்துறா. எப்படி பாருங்க, 73வது பாடல்ல கோசிக்கப்பட்டு அப்படிங்கிற ஒரு பட்டை எப்படி அதை தயார் பண்ற, நன்கு கஞ்சியிலிட்டு நன்கு முடமுடன் இருக்கக்கூடிய அந்த கோசிக்கப்பட்டை வந்து அவருடைய படுக்கை அறை விரிப்பா பயன்படுத்துறான். பல மாலைகளை பூட்டிய கட்டிலாக அந்த கட்டிலானது திகழ்கிறது. சரியா? சுத்தியும் வந்து மலர் மாலையை வந்து தொங்க விட்டு அழகு பண்ண. சந்தன குழம்பை தோழியர் அவருடைய உடல் முழுவதும் பூசுறாங்க. அப்படியாவது வெம்மை தனியுமா? எப்படிங்க அப்படியாவது வெம்மை தனியுமா அப்படின்னு அந்த சந்தன குழம்பை எல்லாம் அந்த கனகமாலையுடைய உடல் முழுவதும் பூசுறாங்க. சரி, என்ன ஆச்சு? 1674வது பாட்டுல தான் அதுக்கான விடை சொல்றாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு. உடல் முழுவதும் பூசிய சந்தனம். சுவாமிஜி, அந்த மாதிரி நம்ம சொன்னோம்னா, இப்போ நீங்க ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தீங்களா, நம்ம அது கரெக்ட். ஆனா ஒரு நம்ம கொண்டு வந்துட்டோம்னாக்கா அது எல்லாருக்கும் போகணும்ல சுவாமிஜி. சார் நீங்க தொடருங்க. அந்த சரிங்க.
அப்படி இருக்கக்கூடிய அந்த கனகமாலையை வந்து அழகு வைக்கிறாங்க. அப்படி அழகு வைக்கும் போது அவருடைய மனம் மாறிச்சா? ரிசல்ட் என்ன? 74வது பாட்டு, 1674வது பாட்டு. சந்தனம் வெம்மையை உண்டாக்கியது. சந்தனம் எப்பவுமே குளிர்ச்சிக்கு தான் பயன்படுத்துவாங்க, ஆனா வெம்மையை உண்டாக்கியது. மென்மலர் கருகியது. சொன்ன இல்லையா, கட்டில் முழுவதும் மலரால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு கட்டில். அந்த மென்மலர் கருகியது. குளிர் நீர் வெந்நீராகியது. சீவகன் மாலையை மட்டும் உயிர் என்னும் கடலை கடப்பதற்கு தெப்பமாக அவர் பக்கத்திலே வச்சிருக்கிறான். ஒண்ணுமே பண்ண முடியல பஸ்ல. சரி, கடைசி பாடல் 1675. அந்த 75ல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, கனகமாலையுடைய சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். சீவகன் இருக்கக்கூடியது, சீவகன் திருப்பி அனுப்பிய மாலை, இதெல்லாம் நம்ம இது வரைக்குமே பார்த்தோம். இந்த சூழ்நிலையோட அடுத்த ஒரு திருப்பு முனை இந்த கதையில வருது. 1675வது பாடல் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இறுதி பாடல். வாச நீளம் கழுநீர் குவளை படை சாற்றி வந்து ஓசனைக்கண் உடையும் நெடுங்கண் கனகமாலை. வருது சொல்றது, நெடுங்கண் உடைய கனகமாலை. தாசி தூதாக தாமம் புனையாக செல்லும் நாளுள் காசில் கல்வி கடலை கரை கண்டார் கலைமாறே. சரி, அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, கடைசி பாட்டுலதான் அந்த விசயனை வந்து அறிமுகப்படுத்துறார். விசயன் முதலான அரசகுமாருக்கு அனைவரும் வந்து கல்வி கற்பதற்கு தயாராகிறாங்க. எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில, சீவகனை கனகமாலை தன்னுடைய காதலாக நினைத்து பசலை பறந்திருக்கக்கூடிய அந்த நேரத்திலே இந்த ஏமாபுர நாட்டத்தினுடைய அந்த நாட்டை சேர்ந்த விசயன் அரசகுமாரோட சேர்ந்து கல்வி கற்பதற்கு தயாராகிறான் அப்படின்னு சொல்லி அந்த இறுதி பாடல்ல சொல்றாங்க. அதாவது 1675வது பாடல்ல அந்த விஷயத்த சொல்றாங்க. இதோடு 25 பாடல்களும் முடிந்தது. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த முனைவர் ரமேஷ் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிகளுடைய தொகுப்பாளருடைய அவருக்கு ரமேஷ் ஐயாவுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், இதுவரை என்னுடைய உரையை கேட்டு மகிழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், தமிழ் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா, மிக்க நன்றி. ரொம்ப அற்புதமாக தங்களுடைய உரையை விளக்கி அமைத்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. ரொம்ப அழகா காப்பியங்களா அறிமுகப்படுத்தி, காப்பியங்கள்ல இருந்து பக்தி இலக்கியங்கள், பக்தி இலக்கியத்திலிருந்து எவ்வாறெல்லாம் வேறுபடுகிறது, அதுல காப்பியம் என்பது எவ்வாறு பெண்மைக்கு முதன்மைத்துவம் தருகிறது, அதையும் பக்தி இலக்கியங்கள் எப்படி ஆண்மைக்கே முதன்மை இடம் தந்துள்ளன, இதையெல்லாம் ரொம்ப அழகா எடுத்துக்காட்டி ரொம்ப அற்புதமா தங்களுடைய பகுதியை நிறைவு செய்தவைக்கு மிக்க நன்றிங்கய்யா. சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து தங்களுக்கு நன்றியை உரித்தாக்கி மகிழ்கிறோம். மிக்க நன்றி. ஒரு 2 நிமிடம் நாம வந்து கலந்துரையாடலாம். ராஜீவ்காந்தி ஐயா இருக்கிறீங்க, பேசுங்க. இல்ல மத்தவங்க எல்லாம் பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, பேசுங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். சதீஷ் பேராசிரியர் அவர்கள் இந்த சொற்பொழிவு ஆற்றுவதற்காக கடுமையாக 5 நாட்கள் கல்லூரியில் கடும் தவம் புரிந்து எந்த ஒரு இன்ப நிகழ்வுக்கும் தன்னை ஏற்படுத்திக் கொள்ளாமல், சிற்றுண்டி சாலைக்கு வராமல், உணவு விடுதிக்கு வராமல், இன்னும் சொல்ல போனால் எங்குமே செல்லாமல் அவர் அறையில் உட்கார்ந்தே இந்த நோட்ஸ் எடுத்து பல குறிப்புகளை எடுத்து சிறந்த முறையில ஒரு நீரோட்டமா ஒரு தெள்ள தெளிவா பொறுமையாக தெள்ள தெளிவாக ஒவ்வொருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். ஐயா அவர்கள் ஒரு தெளிவான ஒரு செய்தியை எல்லோருக்கும், பாமர மக்களுக்கும், பண்பட்ட ஒரு அறிஞருக்கும் புரிய வண்ணம் உங்களுடைய கருத்து செறிவுகள் நல்லா இருந்துச்சு. நல்லா வந்து இந்த இயற்கை வர்ணனை, நம்மளுடைய உங்களுடைய சீவகனுடைய கேரக்டரையும் அவங்க அம்மாவுடைய கேரக்டர் நல்ல சிறந்த முறையில் சொன்னீங்க. நல்ல இன்றைக்கு அரங்கம் வந்து உங்க ஆய்வு அரங்கத்தின் மூலமாக இந்த அரங்கம் வந்து ஜொலித்தது. உங்கள் உரை அரங்கேற்றியமைக்கு என் சார்பாக நம்மளுடைய ஐயா முனைவர் இந்த நிகழ்ச்சியை தமிழை தோல் மீது சுமந்து கொண்டிருக்கக்கூடிய முனைவர் ரமேஷ் ஐயா அவர்களுக்கும்
எனது பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு இன்னும் தொடர்ந்து பல நிகழ்வுகளை அவர் இன்னும் தலைமையில் சுமந்து கொண்டிருக்கிறார். அந்த நிகழ்வும் வெற்றி அடைய எனது வாழ்த்துக்கள். நம்முடைய சோனா கலை கல்லூரி பேராசிரியர் பெருமக்கள் அணி அணியாக தொடர்ந்து காத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழை பரப்புவதற்காக. எந்த ஒரு நோக்கம் இல்லாமல் தமிழை பரப்ப வேண்டும் என்ற எண்ணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்துறை சோனா தமிழ்துறை கல்லூரி பேராசிரியர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரமேஷ் ஐயா அவர்களுக்கு கூடுதலாக உங்களுடைய இலக்கிய பயணம் வெற்றி அடைய நீங்கள் பல சாதனைகள் புரிய எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழுக்காக உழைத்தவன் எப்பொழுதும் பழுது போனதல்ல. நீங்கள் பண்பட்ட மனிதராக மாறுவீர்கள். இன்னும் சிறந்த உங்களுக்கான களங்கள், உங்களுக்கான வெற்றிகள் காத்திருக்கிறது. ஏன்னா ஒரு மனிதன் கடுமையான உழைக்கக்கூடிய மனிதனுக்கு எதுவுமே சோட போகாது. அதற்கான உழைப்புக்கான ஊதியம், உழைப்புக்கான பரிசு உங்களுக்கு காத்திருக்குது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில இந்த செந்தமிழ் மன்றம், சீவக சிந்தாமணி, சமண இலக்கியம், துறவு இலக்கியம், எல்லோரையும் மதிக்க வேண்டும் என்ற இந்த இலக்கியம் காப்பியம் சிறந்த விளங்க வேண்டும் என்பதற்காக எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். சதீஷ் ஐயா அவர்களே, சிறந்த ஒரு ஆய்வுரை வழங்கினீர்கள். நல்ல ஒரு உங்களுடைய பின்புலம் பேக்ரவுண்ட் சொல்லக்கூடிய பின்புலம்லாம் நல்லா இருக்குது. கேமரால கரெக்டா வச்சு பேசுறீங்க, கம்பீரமா பேசுறீங்க, நன்றி நல்லா ஐயா, நன்றி இருக்கு. நன்றி நல்ல நன்றி. வாழ்த்துக்கள் ஐயா. மென்மேலும் வளர எனது வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. ரொம்ப அழகா தங்களுடைய கல்லூரி ஆசிரியரை ரொம்ப அழகா பகிர்ந்திருக்கிறீங்க. அதே நேரத்துல சென்னை செந்தமிழ் மன்றத்தை உச்சத்துல கொண்டு போய் நிறுத்திருக்கிறீங்க. மிக்க நன்றிங்கய்யா. சான்றோர் பெருமக்களே, நன்றி நன்றி. நாம் அடுத்த நிகழ்விற்கு தயாராகிறோம். ஏன்னா 8:02 ஆயிடுச்சு. அதனால நம்ம அடுத்த நிகழ்விற்கு பயணிக்கலாம் என்று நினைக்கின்றேன். ரொம்ப அழகா இந்த அமர்வு ரொம்ப அழகாக நிறைவு பெற்றது. கடவுள் வாழ்த்தில தொடங்கி இதுவரை சீரும் சிறப்புமாக அரங்கேறி இருக்கின்றன. சான்றோர் பெருமக்களே, ஒரே ஒரு செய்தி, வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் 30 நாள் பங்கேற்ற சான்றோர் பெருமக்களுக்குரிய சான்றிதழுக்குரிய இணைய வழி சான்றிதழுக்குரிய இணைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது கருத்து பெட்டியில். அதை பயன்படுத்தலாம். பங்கேற்காதவர்களுக்கு அதை அளிக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த நிகழ்வுகள்ல பங்கேற்று அதையும் அதுக்கு அவர்களை வர சொல்லி அடுத்த சான்றிதழையும் பெற்றுக்கொள்ளலாம். மிக்க நன்றி. அத்துடன் இன்றைய 70வது அமர்வு ரொம்ப அற்புதமான செய்திகளோடு 70வது அமர்வும் தொடர்கிறது. இந்த 70வது அமர்வை நமக்கு வழங்க காத்து கொண்டிருக்கும் அம்மையார் புதுவையிலிருந்து ஏற்கனவே நமக்கு 2 பொழிவுகளை வழங்கி இருக்கிறார். அது இடையில வேறொரு அம்மையாருடைய பொழிவை வழங்குவதற்காக வந்திருந்தார். முனைவர் டி. ச. புனிதவதி அம்மையார் அவர்கள், விருந்துநிலை பேராசிரியர், தமிழியற் புலம், புதுவை பல்கலைக்கழகம், புதுச்சேரி. அம்மையாருடைய பொழிவை பாராட்டாதவர்கள் இல்லை. அந்த அளவுக்கு அம்மையார் ரொம்ப அற்புதமான நிகழ்வை வழங்கக்கூடியவர். இன்றைக்கு பல இடர்பாடுகள் உண்டு. என்ன இடர்பாடு அப்படின்னும் போது, நமக்கு இணைய வழிய சிக்கல் நிறைய இருக்கு. மழை காலம் என்பதனால் இந்த மழையில அங்கங்க தண்ணி நிறைய தேங்கி இருக்கிறது. அதே நேரத்துல ஈரப்பதத்துல நமக்கு சரியாக இந்த இணைப்பு பெறுவதில் ரொம்ப காலதாமதம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வர முடியாத சூழலும் இருக்கு. இல்லைன்னா நமக்கு இன்றைக்கு நிறைய மக்கள் வந்திருப்பாங்க. அந்த நிலையிலும் வருகை தந்து சிறப்பிக்கின்ற ஒவ்வொருவரையும் மீண்டும் வருக வருக என வரவேற்கிறோம். சான்றோர் பெருமக்களே, இந்த அற்புதமான 70வது நிகழ்வு சென்னை செந்தமிழ் மன்றத்திற்குரிய 301வது நிகழ்வாக அமைகிறது. இந்த 301வது நிகழ்வில் நாம் திருக்குறளில் இதுவரை
வாய்மை என்ற 30வது அதிகாரத்திலிருந்து வெகுளாமை என்ற 31வது அதிகாரத்திற்கு வருகிறோம். ரொம்ப அற்புதமான செய்தியை கொடுக்கிறது இந்த முதல் திருக்குறளை. நான் மாணவர்களுக்கு சொல்வதுண்டு, கோபம் எல்லாருக்கும் வரும். கோபப்படாத இருப்பவர்கள் மனிதராக வாழ முடியாது. ஆனால் உன்னுடைய கோபம் எங்கு வெற்றி பெறுமோ அங்கு மட்டும் பயன்படுத்து அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ரொம்ப அழகாக சொல்றார். செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என். ரொம்ப அழகா சொல்றார். தன் கோபம் செல்லும் இடமாகிய மெலியார் மீது கோபப்படாது தன்னை காத்து கொள்பவனே அருளாளன் ஆவான். நான் என்னுடைய கருத்தை அப்படியே சித்திக்கு போட்டார். ஏன்னா நம்ம கோபம் யார் கேட்பாங்களோ அவங்க மட்டும் கோபப்படுன்றது தப்பான செய்தியா இருக்கு அப்படின்றாரு. அதனால தன்னை விட தன் கோபம் யார்கிட்ட செல்லும், தன் பேச்சை யாரு கேட்கிறாங்களோ அவங்க கிட்டதான் செல்லும். அதனால தன் கோபம் செல்லும் இடமாகிய மெலியார் மீது கோபப்படாது தன்னை காத்து கொள்பவனே நல்ல அருளாளனாக இருக்க முடியும். தன்னிலும் வலியாரிடத்து தனக்கு வரும் கோபத்தை அவன் அடக்காவிட்டால் என்ன பயன்? ரொம்ப அழகாக சொல்றார். தன்னிலும் வலியாரிடத்து தான் கோபப்பட்டா தனக்கு தானே நட்டம். அதனால அந்த இடத்துல நீ கோபப்பட்டா என்ன, கோபப்படாகட்டி என்னப்பா? அதனால கோபப்படாம இருக்கிறது ரொம்ப பயனை தரும் அப்படின்றாரு. செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என் என்ற அற்புதமான 301வது திருக்குறள், வெகுளாமை என்ற 31வது அதிகாரத்தின் முதல் திருக்குறள். இதை எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி கொண்டு இன்றைய நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் மீண்டும் வருக வருக என வரவேற்று, சான்றோர் பெருமக்களே, இந்த 70வது அமர்வு முனைவர் கீசா புனிதவதி அம்மையார் அவர்கள், விருதுநிலை பேராசிரியர், தமிழியல் புலம், புதுவை பல்கலைக்கழகம், புதுச்சேரி அவர்களிடம் இந்த அற்புதமான நிகழ்வை ஒப்புவித்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். அம்மா ஒரே நிமிடம்.